ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மர்டர் மிஸ்ட்ரி 2 அப்படின்னு ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் பிளே தான் விளையாட போகிறோம். யாரோட விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கார்ல ஸ்டார் V908 9308 அவர் கூட தான் விளையாட போகிறோம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மர்டர் செம்ம. ஹாசன், அவர் பேர் ஹாசனு, நம்ம ஃப்ரெண்டு தான். ஹாசன் கூட தான் விளையாட போகிறோம். ஹாசனு, ஸ்டெஃபனு, அப்புறம் இந்த மாதிரி பேர் கூட தான் விளையாட போகிறோம். ஸ்டெஃபன் இன்னும் வரல, வீடியோக்குள்ளே அவரும் வந்துடுவார், கவலைப்படாதீங்க. இப்போ ஹாசன் இருக்கார், ஹாசன் கூட விளையாட போகிறோம். வாங்க. ஐ எம் நாட் வென்டர். இங்கே வாடா, இங்கே வாடா. ஓடுறான். ஓடாதரா. முடிச்சா சாவடா. ஓகே, உனக்கு ஒன்றாச்சு. ஹாசன் எங்கடா இருக்க? நான் மெட்ரு இல்லைடா. எங்கடா இருக்க? இங்கே தான் இருக்கான் ஹாசன். ஹாசன், இந்த பொண்ணு ஒன்று, இந்த பொண்ணு சாக மாட்டுது. ஹாசன் இங்கே வாடா. ஹாசன் இங்கே வாடா. ஐயோ, கன்று வச்சுருக்காங்க. நான் உனக்கு ஒன்று வச்சு இந்த நீ ஒன்று வச்சுக்கோ. ஓகே, ஹாசன் தான் அங்கே இருக்கான், தெரியுதா? இந்த பொண்ணு வந்துட போகுது. ஐயோ என்ன? சாஃப்டி லக்கி அப்படின்னு யாரோ லக்கி கான். யாருமா நீ? அந்த பொண்ணு சினிமாட்டிக்காக பண்ணிச்சுங்க. டக்குன்னு வந்துச்சு, அப்படியே ஸ்லைட் பண்ணி கன் எடுத்து நெத்தியிலே ஒரு ஷூட் அடிச்சிச்சு. செம்ம ஷாட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆனால் லக்கு தான் ஃபஸ்ட்டே மர்டராக வந்துட்டோம். வி வான். நான் தான்டா மெட்ரு அவுட் ஆகிட்டேன்டா. சே, நான் அவுட் ஆனதெல்லாம் பிரச்சனை இல்லை, இவனை கொன்னுட்டு அவுட் ஆகிருக்கணும். சே, இவனை கொன்று இருக்கலாமே, இவன் பக்கத்துலேயே தான் இருந்தான். ஓகே, இது தப்பிச்சிட்டான் என்கிட்ட இருந்து. யூஎஸ்கே அப்படி தப்பிச்சிட்டாங்க. சே, சிஎஸ்கே டிவிக்கு இவன் ஒருத்தன் வந்திருக்கான். இவன் நெட்வொர்க் ப்ராப்ளமில் போயிடுவான்னு நினைக்கிறேன். இந்த பையன் வெற்றி அப்படின்னு ஒருத்தன் நெட்வொர்க்கில் போயிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னசென்ட்டாக தான் வந்திருக்கோம். ஐஎம் மர்டர்னு சொல்கிறேன். இன்னசென்ட் தான் நான். ஆனால் நான் இன்னசென்ட். ஐஎம் மர்டர்னு சொல்கிறேன். இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓடுறான். நில்றா. ஹாசன், நான் தான்டா மர்டரர். நில்லு. தெரிஞ்சு போச்சா நான் மெட்ரு இல்லைன்னு? தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன்ல. மெட்ரு காலியா? அவன் இப்போ அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். நான் மெட்ரு இல்லைன்ட்டு, நான் இன்னசென்ட் தான், அவனை ஏமாத்திரியேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ ஸ்டெஃபன் வருவான்? ஸ்டெஃபன் வந்துட்டா இன்னும் 3 பேர் விளாடுவோம். உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வெற்றி பையன் தான் எங்கே போனான்னு தான் தெரில. சொன்னேன்னா அவன் நெட்வொர்க் ப்ராப்ளமில் போயிடுவான். வருவான், என்ன பண்ணுவானே தெரியாது, போயிடுவான். அந்த மாதிரி தான். இங்கே யாராவது இருக்கானா? இல்லை, போயிடுவான் அவன். ஸ்டெஃபன் வேறு வருவான். அந்த பொட்டேட்டோன்ட்டு ஒருத்தன் ஸ்டெஃபன் அப்படின்னு. ஏன்டா வணக்கம் சொல்கிற? வீடியோ ஸ்டார்ட்டாக ஆகிடுச்சிடா. வணக்கம் அப்படின்றான். டிவிகே சிஎஸ்கே அவன் தான் வெற்றி. சிஎஸ்கே டிவிகேன்னு இருக்காங்களா, அவன் தான் வெற்றி. ஓகே, யார் நம்ம? திரும்பி மர்டர் எங்க? ஓனும் மர்டர் விட்டுட்டு மர்டர். ஹாசன் கொஞ்சம் கிட்ட ஏன்? ஹாசன், வீடியோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கிட்ட ஏன்? இந்த பக்கத்துலேயே தான் இருக்கான் ஹாசன். நான் மர்டர் கிடையாதுடா, கொஞ்சம் கிட்ட வாடா. ஹாசன். ஓகேடா. ஹாசன், கொஞ்சம் கிட்ட ஏன்? கொஞ்சம் கிட்ட ஏன்? சாவுடா. இந்த அண்ணா 2 பேரையும் ஒன்றா கொண்டாச்சு. ஓகே, ஹாசன் பக்கத்தில். ஹாசன், கொஞ்சம் கிட்ட ஏன்? இந்தாடா வச்சுக்கூடா அப்படின்னு. ஓகே, இதுக்குள்ளே அவனா வந்துருப்பான். இது ஒரு சீக்ரெட் ஸ்பாட்டு, டிவிக்குள்ளே இருக்கும். ஓகே, வேற ஒன்றா வரீங்களாடா? இருங்க, நம்ம கத்தியக்குள்ளேயே வச்சுக்கோம், தெரியக்கூடாது.
யாரையும் சுட்டுறாதீங்க. ஒய் ஏங்க, இந்த சாஃப்டி லக்கி கான் யாருமா நீ? இந்த பொண்ணு யாராவது ஷார்ட் ஃபிலிம் எதுவும் எடுக்குதான்னு தெரியலையே. அவன் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்ருக்கான் விஆக்சிஸ் மிரட்டுறன்ட்டு. டேய் நில்றா நீ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, நல்லா இருக்காதுடா, சொல்லக்கூடாது. அது சஸ்பென்ஸாக இருக்க, சொல்லாத. அப்படி நல்லா இல்லை, கில் பண்ணிட்டானா சொல்லாத, அப்புறம்லாம் தெரிஞ்சு போயிடுது பார்த்துக்கோ. சொல்லாதடா, சொல்லாமல் இருந்தா நல்லா இன்டென்ஸாக நல்லாயிருக்கும். சொல்லிட்டான். ஸோ அந்த பொண்ணு சாஃப்டி கான்ட்டு அந்த பொண்ணு வந்து சினிமாட்டிக்கெல்லாம் பண்ணுது. இதுதான் சுவிட்ச் போட்டு டங்குன்னு வந்து புல்லட்டில் அடிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லட்டை இது கன்னை கிராப் பண்ணி அப்படியே ஹெட்ஷாட் அடிக்குது. யாரா அந்த பொண்ணு? யாராவது பாடி கார்டை யாராவது கூப்பிட்டு வந்தியா? என்னென்ன அப்படி பண்ணுற? இது யார்? இன்னசென்ட். ஓகே, இன்னசென்ட் வந்துருக்கு. நான் மிரட்டுறது தாண்டா ஹாசன். அவன் மிரட்டுறதா இருப்பானோ ஹாசன்? வெயிட் பண்ணுங்க, அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஹாசன் நீ மிரட்டுறா? ஹாசன் மிரட்டுறாடா. அவன்கிட்ட கொஞ்சம் சேஃபாகவே இருப்பான். ஹாசன் எங்கே இருக்க? அவன் அங்கே இருக்கான். ஹாசன் மிரட்டுறது இல்லை, ஹாசன் மிரட்டுறது இல்லை, ஹாசன் கிடையாது, ஹாசன் கிடையாது, ஹாசன் செத்துட்டான், ஹாசன் டைடு. ஹாசன் கிடையாது, ஹாசன் மிரட்டர் கிடையாது. அந்த ஹாசன்னு நினச்சேன், ஆனால் ஹாசனுக்கு பக்கத்தில் இருக்கும். கேம்ப் அடிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு. கேம்பர் ஹோல் கேம்பர். அந்த பொண்ணு அங்கிட்டு போயிடுச்சு. ஈஸாக போய் கண்ணை எடுத்துட்டு வந்துடும். எட்டு கண்ணை எடுத்தாச்சு. இப்போ ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. நீயாமல் கீழே இருங்க. அந்த பொண்ணு என்ன துரத்துது? நோ. ஐயோ கொண்டுருச்சுங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு லூஸ் மாதிரி மேலே ஓடிட்டு இருந்தாவது. நான் கிளிக் பைட்டா மேலே இருந்தே சுட்டிருப்பேன். இந்த பொண்ணு என்னை பார்த்து ஷெரீஃப் என்னை காப்பாற்றுங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் நான் அந்த பொண்ணை அங்கே போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். நீ யாரா டீரெடி தப்பிச்சு போயிரு. இங்கே வந்த ஐயோ செத்து போயிட்டானு. ஷெரீஃபுக்கு எப்போயுமே லாங் ரேஞ்சு தான் அட்வான்டேஜ். இந்த இது மர்டருக்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான் அட்வான்டேஜ். மேபி லக் இருந்தால் மர்டருக்கு லாங் ரேஞ்சும் சம்டைம்ஸ் சொல்லலாம். இந்த பொண்ணு கண் எடுத்துருச்சு. ஷூட் பண்ணு ஹெட்ஷாட் அடி. இந்த பொண்ணு ஒருத்தி தான் இருக்கா. ஹெட்ஷாட். இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்தா அந்த பொண்ணு. இந்த பொண்ணு இங்கே போயிடுச்சு. இது கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சாக இருக்குது. லாங் ரேஞ்சில் எங்கேயா போயிட்டு வந்துட்டு ஷூட் பண்ணணும். யூ ஆல்சோ மிரட்டரா? உனக்கு விளையாடவே தெரிலடா. ஐஎம் நாட்ரா. எத்தனை மீட்ரு? 1 மீட்ரு தாண்டா இருப்பாங்க. இந்த ஹாசனுக்கு விளையாடவே தெரில. டேய் 1 மீட்ரு தாண்டா. யூ ஆல்சோ மிரட்டரா? ஏன்டா இப்படி பண்ணுறேண்ணா? இன்னசென்ட்ராண்ணா? நான் மிரட்டர்லாம் கிடையாது. ஏன்டா இப்படி பண்ணுற? நம்ம சைடில் எமோட்டை போட்டு விடுவோம். மேட்ச் முடிஞ்சாலையா? ஹூஸ் மிரட்டர்? யாரா நீ? இப்போ தான் ஒரு பொண்ணு ஒன்று கொன்னுச்சு. அந்த பொண்ணு தான்டா மிரட்டர். நீ மிரட்டர் யாருன்ட்டு கேமை பார்க்கணுன்ட்டா ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். அது நமக்கு ஸ்கீம் அப்படி. ஸ்கீமில் ஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். அது ஸ்கீம் மாதிரி எழுதியிருக்காங்க. ஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸ்கீம் நான் வேறு படிச்சிட்டேன். ஸ்பெக்ட்னா ஸ்பெக்டேக்டிங் பண்ணுவான்ல, அது ஈடான்ஸ். அது ஈடான்ஸ் கிடையாதுரா, /ஈடான்ஸ். எனக்கு அந்த இதில் ஒரு ரோப்ளாக்ஸில் ஒரு சீக்ரெட் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் ஆட் பண்ணாங்க. ஸ்லாஷ் போட்டு போட்டுட்டு இந்த ஸ்பேஸ் விட்டு டான்ஸ்னு அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவான். அவன் பார்க்குறான், எப்படி ஆடுற? அவனு அடிக்கிறான் ஈடான்ஸ்னு அடிக்கிறான். அது டான்ஸ்டா. டான்ஸ் அப்படின்னு அடி. ஓகே அப்படின்னு ஒருத்தன் எஃப் டான்ஸ் அடிக்கிறான். டேய் என்னடா டான்ஸு, எஃப் டான்ஸு, ஏ டான்ஸு, பி டான்ஸு, இசட் டான்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்டா அப்படி பண்ணுற? டான்ஸா? டான்ஸ் அப்படின்னு அடி. ஒருத்தன் எஃப் டான்ஸ்ன்னு அடிச்சுட்டுறான். ஏன் டி டான்ஸ்ன்னு அடியேன், இசட் டான்ஸ்ன்னு அடியேன், ஏ டான்ஸ்ன்னு அடியேன். ஏன்டா அப்படி பண்ணுற? இந்த பொண்ணு பக்கத்தில் நம்ம இன்னசென்ட்டாக தான் வந்திருக்கோம்.
ஓகே. ஹாசன் மர்டரா? டே ஹாசன், நீ மர்டர் கிடையாதுன்னு. அவனாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவனாக இருக்க சான்ஸே இல்லை. அவனுக்கு விளாடவே தெரியாது. கத்தியை கொடுத்தாலும் கையில் ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. இந்த பொண்ணு செவுத்தோடய ஓட்டிகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு மர்டராக இருக்குமோ? ஹாசன், நீ மர்டராடா? நீயாடா மர்டர்? இல்லை இல்லை, இவன் எந்நேரம் கத்தி எடுத்து கொண்டிருப்பாங்க. இவன் மர்டர் கிடையாது. அப்பாவே நிற்கிறான். டே நானும் மர்டர் கிடையாதுடா. வாடா உன்னா நிற்போம். யார் மர்டர்னு பார்ப்போம். அப்படியே சும்மா நம்ம 2 பேரும் அப்படியே வியூ பண்ணிட்டு இருக்கலாம். வா. ஏய் அட்டா பாவி, நீ தான் மர்டராடா? அப்பா அப்பா அப்பா, எப்படி நடிக்கிறான் டேய். உன்ன மாதிரி நான் கூட நடிக்க மாட்டேன்டா. என்னடா இப்படி நடிக்கிற டேய்? அப்பா ஹாசன் தான் மர்டர். இருங்க, அவன் காட்டி கொடுத்தான்ல, நம்ம காட்டி முடிப்போம். நம்ம காட்டி கொடுப்போம். ஹாசன் இஸ் த மர்டர். அப்பா அப்பா அப்பா. ஏய் எஸ்ன்னு சொல்கிறான் டேய். உனக்கு என்னடா தைரியம்? சே, நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. இவன்லாம் மர்டராக இருக்க மாட்டான், இவன் நம்ம மாதிரி இன்னசென்ட்டாக தான் இருப்பான். நம்ம 2 பேரும் ஓரமாக உட்காந்து யார் மர்டரும் ஷெரீஃபும் சண்டை போடுறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். டக்குன்னு எடுத்தான் பாருங்க கத்தியை. இவ்வளோ நேரம் எனக்கு கொல்லலை. அப்படி நம்பிட்டேனதுக்கப்புறம் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரான். பார்த்தோன்னா கொல்ல மாட்டானா, அப்படியே நம்பி இருப்போம்ல, அப்போ தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரான். டக்குன்னு எடுத்து இப்படி கொண்டாங்க. நைஸ் ஸ்ட்ராட்டஜிங்க இவனோடது. செம்ம ஸ்ட்ராட்டஜியாக பண்ணான். சரி ஸ்ட்ராட்டஜி. சீக்கிரம் ஓடுறா. இவன் நடிச்சிட்ருக்கான். டே இவனுக்கு விளையாடவே தெரியாடா. கில் ஃபாஸ்டா. அவனுக்கு யாரும் தெரியக்கூடாதான் நான் மர்டருன்ட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடா நீ எனக்கு ஒன்றதுலேயே. எல்லாம் அவனை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்காங்க. அவன் கூலாக கத்தி எடுத்து வீசிகிட்டு இருக்கான். நீ மர்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடா. கத்தி எடுத்துகிட்டு வெளில எடுறா. நீ மர்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. ஷெரீஃப் எங்கேயோ உள்ளே இருக்கான், உள்ளே தெரியிட்டு இருக்கான். நீ மர்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவன் ஜெயிக்க வாய்ப்பில்லை. பக்கத்தில் என்னடா இருக்க? கொண்டான். இந்த ஜூ பொட்டேட்டோ அப்படின்னு ஒருத்தனுங்க, அவன் தான் ஸ்டெஃபன். ஓகே நண்பர்களே, இனிமேல் தான் வீடியோ ரொம்ப பரபரப்பாக போக போகுது. ஸ்டெஃபன் ஜாயின் பண்ணிட்டான், ஹாசன் இருக்கான், நான் இருக்கேன். 3 பேர் விளாட போகிறோம். இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன 12 நிமிஷம் பார்த்தீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 12:41 அதான் பார்த்தீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்டெஃபன் வந்துட்டான். அதெல்லாம் இனிமேல் இப்போ நாங்கள் 3 பேர் விளாட போகிறோம். செம்ம இன்டென்ஸாக இருக்க போகுது. டே வீடியோ ஆல்ரெடி ஸ்டார்டட்ரா. மாதாரா உச்சிகா அப்படின்னு ஒருத்தன், அவன் தான் ஸ்டெஃபன். நாங்கள் 3 பேர் விளாட போகிறோம். செம்ம இன்டென்ஸாக இருக்க போகுது. இப்போலேருந்து நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் இப்போயே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். வீடியோ சரி இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப செம்மையாக இருக்கும். அதுவும் ப்ரைவேட் சர்வரில் 4 பேர் ஆனான்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 3 பேர் ஆனானீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி மாசாக இருக்குங்க. செம்மையாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ அவன் ஸ்டார்வி, அதாவது ஹாசன், நாங்கள் தான் விளாட போகிறோம். வாங்க விளாட்லாம். இப்போ என்ன கேம் ஸ்டார்ட் ஆகுது? இன்னசென்ட். முதலே இன்னசென்ட்டாடா. இவன் இன்னசென்ட்டாக இருப்பானோ? இவன் அவன் பேர் என்ன? ஸ்டெஃபன் மர்டராக இருப்பானோ? ஏய் ஸ்டெஃபன் மேலே லைட்டாக சந்தேகமாக இருக்குது. ஐயன் ஷெரீஃபா? சரிடா, நான் நம்புகிறேன், நண்பன் நினச்சி நம்புகிறேன். ப்ரொடெக்ட் பண்ணு. நான் இன்னசென்ட். நீங்களே பார்க்குறீங்களா மக்களே? நான் இன்னசென்ட் தான். கமெண்டில் சொல்லுங்கள், அப்பா தான் அவனுக்கு புரியும். நான் இன்னசென்ட்ரா. டக்குன்னு ஷெரீஃப்னு சொல்லிட்டு கட்டி எடுத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏய் நீ ஷெரீஃப் தானே? வாடா இங்கே வாடா, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறா. ஏங்க டவுட்டாக இருக்குது. இருங்க, டக்குன்னு கத்தி எடுத்து அவனா கொண்டா நான் ஓடிடுவோம். இங்கே ஒழிஞ்சிட்ருங்க. என்ன ஒழிஞ்சிட்ருக்க? ஏய் ஸ்டெஃபனு, நீ தானே மர்டரு. என்ன கொண்டான்? அட்டா பாவி, எங்க மர்டருக்கு மேலே நின்றுட்டுருக்கோங்க. அட்டா பாவி, டே. ஐயோ கொண்டாங்க. சே, கீழே பார்த்துட்டு மேலே பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு கத்தி வச்சுட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ கொண்டாங்க.
எங்க? ஏய் நீ இருக்க, நான் இருக்கேன். ஹாசன் எங்க? ஏய் ஹாசன் இன்னும் தப்பிச்சிருக்கான்டா. ஹாசனுக்கு விளையாடவே தெரியாதுன்னு நினச்சேன். இருங்க பார்ப்போம். ஹாசன் தூ போ. ஏய் ஹாசனு ஒளிஞ்சிருக்காங்க செம்ம இடத்துல. இந்த இடம் எனக்கு கிடைக்காம போச்சு. ஏய் ஹாசனு இவன் இந்த வரைக்கும் விளாண்டதே இல்லைங்க. ஹாசன் ஸ்டில் பிளேயிங். எப்படா? நானும் அவனும் நிறைய வாட்டி விளாண்டுருக்கோம். என் நாங்களே அவுட் ஆகிட்டோம், இவன் ஒன்றும் அவுட் ஆகல. எப்பட்றா? ஹாசனு எப்பட்றா நீ? செம்மையாக விளாட்றாங்க. ஹாசனுக்காகவே இப்போ ஒரு லைக்கை போட்டு உங்கள் யூசர் நேம் மறக்காமல் நான் சொல்கிறேன். போன வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன், உங்கள் யூசர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். நீ உங்கள் யூசர் நேமை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன கேம் விளாட்றானோ உங்களுக்கு பிடிச்ச கேமை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேமை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் யூசர் நேமை கூட கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவன் ரைவல்ஸ் கூப்பிட்டுருக்கான் அந்த லூஸு. இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். அப்புறம் உங்கள் யூசர் நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹேக் பண்ணுறது யாரா அப்படின்னு கேட்டுறாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிஃப்ட்ஸ் அனுப்புவேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் யூசர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரோப்ளாக்ஸில் என்ன கேம் பிளேன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் தான் ஜெயிச்சிருக்கான். எனக்கு மர்டர் ஜெயித்தாலே பிடிக்காது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான் ஜெயித்தா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். மர்டர் ஜெயித்தா எனக்கு பிடிக்காது. ஆனால் மர்டர் நானாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஜெயித்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்டா மண்டை மேலே ஏறிட்டுருக்க? நவுர்ரா. மண்ணு மேலே ஏறிட்டுருக்காங்க ஹாசனு. நவுர்ரா டே. இவனும் ஒரு நெட்வொர்க் கேஸு தான். நெட்வொர்க் இல்லைன்ட்டு போயிடுவான் அப்பப்போ. பரவாயில்ல, இப்போ வீடியோக்காவது இருக்கானே. நவ் கம்மிங். வாட் கம்மிங்? என்ன கம்மிங்? சரி நம்ம என்னன்னு மர்டரு. ஸ்டெஃபன் நான் மர்டர் இல்லைடா. டேய் ஸ்டெஃபன், ஐ ஆம் நாட் மர்டரர். இங்க நீ இருக்க. எங்கடா நீ இருக்க? ஸ்டெஃபன் எங்கடா இருக்க? நான் மர்டர் இல்லைடா. இருங்க நம்ம தேடுவோம். வேணாம். நெக்ஸ்ட்டு வீடியோ அவன் இப்போ கூப்பிட்றாங்க, ரைவல்ஸ் கூப்பிட்றான். டே சப்ஸ்கிரைபர்ஸுக்காக, வியூவர்ஸ்க்காக, நம்ம லைக் பண்ணுறவங்களுக்காக நான் இப்போ மர்டர் மிஸ்ட்ரி ரொம்ப இன்டென்ஸாக ஜாலியாக இருக்குன்னு போட்டுருக்கேன். அந்த நேரத்தில் ரைவல்ஸ் கூப்பிட்றான். படா நல்லா ரைவல்ஸ்லாம் விளாட மாட்டா. படா ரைவல்ஸ் விளாட மாட்டா. இங்கே ஒருத்தர் இருக்கான். சாப்பிடா. செத்துட்டாங்க. ஒருத்தன் ஒன்றாச்சு ஒரு கில்லு. நான் மர்டர் கிடையாதுடா, நான் தான் இன்னசென்ட்ரா. இங்கே ஒருத்தர். ஐயோ ஒப்பா டே யாரா நீ? ஐயோ டே பொருட்டோவா? டே யாரா நீ? க்ளோஸ் ரேஞ்சில் அட்வான்டேஜ் எடுத்து சுட்டான். எப்படிங்க? இப்போ செம்மடா நீ பொருட்டோ. செம்ம. இவன் ரொம்ப டேலண்டடாக இருக்கான். இவனுக்கு நான் ஒரு ஸ்கின் கிஃப்ட் பண்ணலான்ருக்கேன், ஒரு பண்டில். ரொம்ப டேலண்டடாக இருக்கான். நான் என் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் விளாண்டு அதில் யார் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்களோ நான் ஒரு வீடியோலையும் அவங்களுக்கு ஒரு பண்டில் கிஃப்ட் பண்ணுவேன். அது எந்த இதில் வேணா இருக்கலாம். இந்த ரோப்ளாக்ஸ் வீடியோவில் எந்த கேம் பிளே வந்தானுக்கு இருக்கலாம். அது நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். லைவ் வந்தால் லைவ் வரும். நீங்கள் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போக முடியும். அப்புறம் லைக்கை போட்டு உங்களோட யூசர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரோப்ளாக்ஸ் கேம், அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரோடது அதிகமாக இருக்கோ நான் கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அடுத்த வீடியோ அது போடுறேன். நான் ஒருத்தர் மலையாளியாக கேட்டார். இல்லைப்பா நாங்கள் தமிழ், நாங்கள் 3 பேரும் தமிழ். நான் இன்னசென்ட் தான் வந்திருக்கேன், பார்த்தாலே தெரியும். யார் மர்டர்? வெயிட் பண்ணுங்க மக்களே. இவன் இருக்கான்ல ஸ்டெஃபனு, இவன் ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கானே. இவன் ஒரு வாட்டி கூட முன்னோரையும் மர்டராக வரவே இல்லையே. இவன் மர்டராக இருப்பானோ? ஸ்டெஃபன் நீ தானே மர்டரர்? ஒரு கெஸ்டிங் தான், ரியலாக சொல்லலாம், ஒரு கெஸ்டிங் தான். சும்மா லைட்டாக கெஸ் பண்ணுறேன். இல்லைங்க அவனாக இருக்க வாய்ப்பில்லை. அவன்கிட்ட சுற்றிட்டுரும். கொண்டாண்டா டே ஹாசன் கொண்டாண்டா அவன்.
ஏன் அவன் தாண்டா மர்டர், ஸ்டெஃபன் தாண்டா மர்டரு. சே அவனை குட்டி பாப்பா இன்னசென்ட்டு என் பின்னாடி பாதுகாப்புடா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சேன். அடப்பாவி என்ன கில் பண்ணிட்டாங்க. டேய் நான் ரிவெஞ்ச் வாங்குவேன்டா, வெயிட் பண்ணுறா. ஒரு வாட்டி மர்டரை திருப்பி வரேன்டா. உன் நேரமே கில் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு வாட்டி சாரி நான் ஒரு வாட்டி கில் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட நான் கில் பண்ணல, இருந்தாலும் உன்னை கில் பண்ணுவேன்டா. எப்படியாவது நான் எப்படியே கில் பண்ணி காட்டுறேன்டா. ஹாசன் நான் உன்னை எப்படியோ முடிச்சிட்றா. டேய் ஹாசனு இருக்கல்ல, இருக்கானா இல்லையா ஹாசனு? இருக்கானா போயிட்டானா என்னன்னு தெரியலையே. இருக்கானா இல்லை அந்த ஆன்லைனில் போயிட்டானா, ஆஃப்லைனில் போயிட்டானா என்ன? ஹாசன் ஸ்டெஃபன் தான் மர்டரா? ஐயோ அது வர மாட்டேதே, சிலது வராது போல இருக்கு. ஸ்டெஃபன் மர்டர்னு படிப்போமா? ஸ்டெஃபன் மர்டர் அப்படின்னு சும்மா ஷார்ட் அடிப்போம். சொல்லிட்டேன்னா இனிமேல் ஹாசன் தான் காப்பாற்றணும். நம்ம டீமு ஹாசன் தான். ஹாசன் ஷெரீஃபா என்ன? ஹாசன் ஷெரீஃபா தான் முடிச்சு விட்றா. இங்கே ஓடிட்டு இருக்கான் பாருங்க. எங்கே ஹாசனுங்க? கத்தி இருந்தோ ஹாசன் இங்கே இருக்கான். ஹாசன் சரி பிளேஸ்டா. ஹாசன் நீ எப்படா அப்படி ஒளிகிற? இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, செம்மையாக ஒளிகிறான். இந்த கேம் பிளே தான் ரோப்ளெக்ஸ் அதிகமாக விளாடும் உங்களுக்கு செம்மையாக. நான் எப்போயாச்சும் தான் இந்த ரோப்ளெக்ஸ் விளாடுவேன். அங்கங்கே ஒளிகிறான். நான் ரோப்ளெக்ஸில் மோஸ்ட்லி விளாட்றது பார்த்தீங்கன்னா ரைவல்ஸ் தான் விளாடுவேன். எனக்கு என்னமோ அது பிடிச்சிருக்கு. அப்படியே ஸ்னைப்பர் எடுத்து ஹெட்சாட் அடிக்கிறது, சும்மா நான் போட்டு அடிச்சிட்ருப்பேன் ஹெட்சாட்டு, ஜாலியாக இருக்கும். சரியாக இடத்துல ஒழிஞ்சிருக்காங்க. அவன் இந்த இடத்துல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மாதிரி ஷேடோக்கு சைடில் ஒழிஞ்சிருக்கான், தெரியுதா அவங்களுக்கு? அவன் இந்த சைடு போக முடியாது இது வரைக்கும் தான். இதுக்கப்புறம் ஜோனு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு அங்கேயே நின்றுவான். இவன் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வெளில நின்றுட்டுருக்கான். செம்மடா, 2 பேர் தான் இருக்கீங்க. ஒன்று ஸ்டெஃபனு, இன்னொன்று ஹாசனு, 2 பேர் தான் இருக்கீங்க. நடுவில் ஒருத்தனை இந்த ஸ்டெஃபன் கொண்டுட்டான். அது நான் தான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான். கொண்டுட்டானே. ஸ்டெஃபனு இன்னும் நானும் ஹாசன் கூடயே விளாண்டுருப்பேன். ஸ்டெஃபன் அப்படியே ரைட்டடி. டைம் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஈக்குவல். இன்னசென்ட் வின்னு. நான் ஜெயிச்சிட்டேன், ஹாசனும் நானும் ஜெயிச்சிட்டோம். இந்த அவன் பேர் என்ன? ஸ்டெஃபனு. ஹாசன் நம்மளுக்கு சூப்பர். இந்த இருக்கான்ல ஸ்டெஃபனு, கோவிந்தா. ஓகே மக்களே, இதான் நம்மளோட லாஸ்ட் மேட்ச். இதில் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் இதான் இந்த வீடியோவோட லாஸ்ட் மேட்ச். பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் வேணும்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் யூசர் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன். மர்டர் மிஸ்ட்ரியிலேருந்து இல்லை ரோப்ளெக்ஸ் கேம் பிளேயில் வேறு ஏதாவது இருந்தால் அதே அனுப்புங்க. வேறு ஏதாவது கேம் பிளே இருந்தால் அந்த கேம் பிளே கமெண்ட் பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க, இந்த கேம் பிளேயில் எனக்கு இது கிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன். கடைசி வீடியோ மர்டராக வரலான்னு பார்த்தேன், ஆனால் என்னன்னு தெரில, இன்னசென்ட் வந்திருக்கு மக்களே. ஏதோ ஒன்று நான் நீ இன்னசென்ட் நினச்சிருக்கு. நம்ம கிடைக்கிறத வச்சு வின் பண்ண பார்ப்போம். ஓகே, ஒன்று ஷெரீஃப் ஜெயிக்கணும், இல்லைன்னா இன்னசென்ட் ஜெயிக்கணும். இந்த 2 பேரில் யாராவது ஜெயிக்கணும். வாங்க மக்களே, ஹெல்ப். நம்ம கண்டிப்பாக நம்ம இதை ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா கடைசி மேட்ச். அடுத்தது வீடியோ போடலாம். அவன் வேறு ஒருத்தன் ரைவல்ஸ் கேட்டுட்ருக்கான். மக்களே உங்களுக்கு ரைவல்ஸ் வேணுமா என்ன? ரைவல்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்த வீடியோ போடுறேன்டா. ரைவல்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஒன்றே சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ போடுறேன். இதோட பாட்டும் அடுத்தது வேணுமா இல்லை ரைவல்ஸ் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, நான் போடுறேன். நாளைக்கு போடலாம்டா. இவன் வேறு ரைவல்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். இன்னும் இங்கே இருக்கான். நீ மர்டர் இல்லைடா, மர்டர் இல்லைல்ல நீ. சரி வாடா, நீயும் இன்னசென்ட்டு, நானும் இன்னசென்ட்டு. இவன் மர்டராக இருக்க சான்ஸே இல்லை. ஐயோ, ஒன்றா உட்காந்து வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா நம்ம நண்பனை கொண்டுட்டாங்க. சரி ஓகே, நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். கடைசி மேட்ச் ஒருத்தனாக நின்று தண்ணியால் நின்று முடிச்சு காட்டுறான் மக்களே. வாங்க நம்ம இதுக்குள்ளே ஓடிடுவோம். இங்கிட்டு ஓடுவோம். யாரா லேக் ஆகிட்டுருக்கான் அவனுக்கு? எனக்கு லேக் ஆகலை மக்களே, நான் ஃபுல் நெட்ஒர்க்கில் தான் இருக்கேன். அந்த லூஸுக்கு தான் லேக் ஆகுது. ஓகே, அவன் என்னை துரத்திட்டு இருக்கான். நாங்கள் 2 பேரும் கண்ணா முடிச்சாட்டிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை 3 பேர் ஒரு மர்டர் இருந்தோம். அவன் துரத்திட்டே இருக்கான். நம்ம வேணால் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருவோமா? அங்கே மக்களே இதுக்குள்ளே ஒழிஞ்சிரும். இதுக்குள்ளே நான் ஒரு சீக்ரெட் பிளேஸ் காட்டுறேன். இந்த டிவிக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சர்ப்ரைஸ் மக்களே. இதுக்குள்ளே போனீங்க இப்படி நீங்கள் மறைஞ்சு போயிடுவீங்க. ஒரு டிவிக்குள்ளே ஒரு டனல் மாதிரி ஒரு குட்டியோண்டு
ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வெளில தெரிய மாட்டீங்க. இது தெரியாத நியூ பிளேயர்ஸ் இல்லைனா ஆவரேஜ் பிளேயர்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே நீங்கள் ப்ரோ பிளேயர்ஸ்ட்டை ட்ரை பண்ணிங்க குதிச்சு வந்து காஞ்சேரி மாதிரி அடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் அதனால் இதை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் ப்ரைவேட் சர்வரில் என்ன நியூ பிளேயர்ஸ்ட்டை ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ரோ பிளேயர்ஸ்ட்டை ட்ரை பண்ணாதீங்க. வியாக்ஸன் கூப்பிட்றான். யார்ரா? என்னடா ஹாசன்? என்னடா ஹாசன் எது கூப்பிட்றான் வியாக்ஷன்ட்டு? நேராக பண்ணனா மக்களே இப்போ நம்ம ஒருத்தன் தான் மக்களே இருப்போம். 2 பேரை கொண்டுட்டாங்க. நம்ம ஒருத்தன் தான் இருக்கோம். நம்ம ஒரே ஒருத்தவங்க தான் மக்களே இருக்கோம். நான் அப்புறம் அந்த மர்டர், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். கடைசி கேம் பிளேயில் இல்லை செம்ம லக்கா இருக்குல்ல. கடைசி கேம் பிளே வரணும் நம்ம அதை ஜெயிக்கிறோம்ல, அதான் முக்கியம் மக்களே. எந்த ரோல் வருதுன்னு முக்கியம் இல்லை, எந்த ரோல் கிடச்சாலும் அதில் நம்பர் 1 வந்து காட்டுறோம்ல, அதான் முக்கியம். இருங்க நம்ம லைட்டாக காயின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் குதிச்சிருவோம். ஓகே. ஆனால் எனக்கு கேம்ப் அடிக்க பிடிக்கல. கேம்ப்பு அடிக்கலாமா வேணாமா? கேம்ப் அடிக்க அவனுக்கு அவ்வளோமா பிடிக்காது. இருந்தாலும் கடைசி மேட்ச் மக்களே அதில் எப்படியா ஜெயிக்கணும். அவன் முரட்டுத்தனமாக என்னை வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். அவன் முரட்டுத்தனமாக ஜெயிச்சிட்டோமா மக்களே? அவன் முரட்டுத்தனமாக என்னை துரத்திக்கிட்டு இருக்கான். நான் அப்படியே ரிலாக்ஸாக ஃப்ளெக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன் மக்களே. இன்னும் இருக்கான். ஓகே மக்களே, வீடியோ பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே மக்களே, ஐ மிஸ் யூ. பாய்.